எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாகும். கெட்டியான வகுப்பு தொடங்கி காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வோம். உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. காலை பிரார்த்தனையில நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த இறைஞ்சுதல் அப்படின்னா என்னன்னா, அது என்ன ரொம்ப கெஞ்சி கேட்கிறதா, உரிமையோட கேட்கிறதா, ஒரு ஃபார்மாலிட்டியா கேட்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, இது எதுலையுமே அடங்காத ஒரு விஷயம். ஏன்னா இறைஞ்சுதல் என்பது இறைவனிடம் நாம் உறவாடக்கூடிய ஒன்றை வேண்டக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அவனை முன்னோக்கக்கூடிய ஒரு செயலுக்கு பெயர் தான் இறைஞ்சுதல் என்பதா. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், டெலிகிராம் இருக்கும், இல்லை கிளினிக் வரணும், இல்லை வீட்டுக்கு வரணும். அது நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு பார்த்து வரணும். அதுவும் நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறக்கூடிய மனநிலையில் நான் இருக்கணும். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, முக்கியமான கேள்வி கேட்பாங்க. நான் இப்போ கொஞ்சம் கிளினிக்கில் இருக்கேங்க, வெளியில் இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே எல்லா நேரங்கள்லையும் மற்றவர்களுடைய எல்லா தேவைகளுக்குமே தயாராக இருக்க மாட்டோம், தகுதியாகவும் இருக்க மாட்டோம். ஆனால் இறைவன் எல்லா நேரங்களிலும் நம் அனைவருக்காகவும் எல்லா தேவைகளுக்கும் தயாராக இருப்பவன். அவனை தவிர தகுதி மிக்கவன் இல்லை. அதே நேரத்தில் அவங்ககிட்ட எந்த விதமான வழிமுறையுமே நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை. அதாவது கேட்கறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. சும்மா நீங்கள் ஒரு உணர்வே போதும், ஒரு எண்ணமே போதும். அந்த எண்ணம் எழுவதற்கு முன்னாலேயே கூட இறைவன் அதனை அறிந்தவனாக இருக்கின்றான். அதுதான் இறைஞ்சுதல். உங்களுக்கு ஒன்று வேணுமா, அந்த வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த க்ஷணத்திலேயே இறைவன் அதை ரிசீவ் பண்ணிடும். நீங்க உங்களுக்கு அது எவ்வளவு கரெக்டா வேணும். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை கஸ்டமைஸ்டா கேட்போம், இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி. அதெல்லாம் கூட தேவையில்லை. உங்களுக்கு வேணுமா, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இதுதான் இறைஞ்சுதலுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இறைவனை தவிர இந்த இறைஞ்சுதல் என்பது யாரிடமும் நாம் செய்யப்பட முடியாது என்பதை நான் புரிந்து கொள்வேன்.
ஸோ இன்னைக்கு வகுப்புல ஒரு முக்கியமான புரிதல் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ நம்ம எல்லா வகுப்புகள்லையுமே விருப்பங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நல்ல விருப்பங்களோட இருக்கணும். உதாரணத்துக்கு காலை பிரார்த்தனையிலேயே இருக்குது. அமைதி வேணும், சமாதானம் வேணும், நன்மைகள் வேணும், மேன்மைகள் வேணும், ஆரோக்கியம் வேணும், ஞானங்கள் வேணும், குளிர்ச்சி வேணும், கதகதப்பு வேணும். இந்த மாதிரி எல்லாமே விருப்பங்கள் தானே. எல்லாருக்குமே இந்த விருப்பங்கள் இருக்கு. யாருக்கு தான் இல்லாம இல்லை? எல்லாருக்குமே இருக்குது. நம்ம சில பேர் இன்னும் கூட 4, 5 எக்ஸ்ட்ரா இருந்தா அதை மறந்துட்டீங்களாங்க, அதையும் சேர்த்து போட்டு விட்டுருங்க, எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்ற அளவுக்குள்ள நமக்கு விருப்பம் இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதனோடு சேர்ந்து ஒன்று இருக்கிறது. அந்த ஒன்று தான் நம்முடைய விருப்பங்களை நாம் அடைவதிலிருந்தும் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது, தூரமாக்கி கொண்டிருக்கிறது, காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்று என்னவென்றால் அவசரம். ஒரு விதமான அவசரம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி இறைவழி மருத்துவத்தை பத்தி பொறுமையா இருங்க, எல்லாமே சரியாயிடும். இந்த 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 நோய்க்கு வந்து இதுதான் மூல காரணம். இது வந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி வாழ்க்கை முறையெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா அது சில நல்லபடியா ஆயிடும். எல்லாமே சூப்பர் சார். ஆஹா! அற்புதமான மருத்துவம். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு சார். நம்ம நல்லா சுகமாகணும். மருந்தே இல்லாம ஆப்ரேஷனே பண்ண தேவையில்லையா? சூப்பர் சார். இது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவருக்கு என்னன்னா, எவ்வளோ நாள்ல சார் சரியாகும்? ஒரு 2 மாசத்துக்குள்ள சரியாயிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மாரி ஒரு அவசரம் என்பது நம்மை அறியாமலேயே நம்முடைய விருப்பங்களோடு சேர்ந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாழைப்பழம் மாரி தான். இந்த தோலோட தான் விருப்பங்கள் வாழைப்பழம் இருக்கிற மாரி நம்ம விருப்பங்கள் எப்பயுமே அந்த அவசரம் என்ற ஒரு தோலோடு தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விருப்பமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏனென்றால் நாம் மனிதர்கள். நாம வந்து என்னதான் பண்ணாலும் நம்ம கால்குலேட்டிவா தான் இருப்போம். அதனால இப்போ ஒரு சுகமான ஒரு வாழ்விடம் வேணும்னு நினைக்கிறோம். எப்ப கிடைக்கும்? இந்த வருஷத்துக்குள்ள கிடைச்சிருமா? அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள கிடைச்சிருமா? ஒரு 3 மாசம் ஆயிட்டா கூட போய் கேட்டோம். கிடைக்கிற மாரி இல்லையே! கிடைக்காது போல. இதெல்லாமே அவசரத்தினுடைய வடிவங்கள் தான். இப்போ சீக்கிரம் சுகமாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சீக்கிரம் கிடைக்கணும். எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்றது? இதுதான் அந்த அவசரம். இந்த அவசரம் ஒவ்வொரு விருப்பத்தோடும் இணைந்தே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே விருப்பங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சூழலிலும் இந்த அவசரத்தை நாம் களைய வேண்டும். வாழைப்பழத்த தோல உரிச்சு போட்டு பழத்த சாப்பிடுற மாரி, இந்த அவசரத்தை நாம் விலக்கிவிட்டு விருப்பங்களை உறுதிப்படுத்த வேண்டும். விருப்பங்கள உறுதிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிலையிலயுமே, இறைவனே பொறுமையை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம கேட்கணும். விருப்பங்கள கேட்கிறோம். அதோட சேர்த்து இத கேட்டுறணும், கேட்டே ஆகணும். ஏனென்றால் அவசரம் நம்மில் இருந்து கொண்டே இருக்கிறது. அவசரம் என்பது பெருமையின் இன்னொரு வடிவம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பெருமை 360 டிகிரி 24 டேஸ் எல்லா நேரங்கள்லயுமே நம்மை சூழ்ந்தே இருக்கிறது. நம்மை எப்போது தாக்கலாம் என்று அது காத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வடிவம் அவசரம். நான் பெருமை ஒண்ணும் படலையே. எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. ஆனா சீக்கிரமா குடுக்கணுமே! இதுவும் ஒரு பெருமைதான். அதனால் இந்த பெருமை என்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தக்கூடிய தருணங்களில் நம்மிலிருந்தும் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான ஒரு இறைவழி புரிதலை நாம் எடுத்துக்கொள்வோம். அவசரம் அப்படிங்கிறது யாருக்கு தான் இல்ல? எல்லாருக்குமே இருக்கு. நம்ம வீடுகள்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலை நேரங்கள்ல தாய்மார்கள் வந்து ரெடி பண்ணக்கூடிய அந்த வேலைகள் இருக்குது. ஒரு ஒரு இடத்துக்கு போறோம். எல்லாமே அவசரம், 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 அவசரம். அந்த அவசரத்த நீக்கிட்டீங்கன்னா, செயல்கள்ல கவனம் இருக்கும். அடுத்த செயலை சரியாக செய்வதற்கான சூழல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முக்கியமாக பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அந்த பொறுமையா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தைய அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதுல கண்டிப்பா நம்ம பொறுமையா இருங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா? பட் பேஷண்ட்ஸ் பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த பேஷன்ஸோட இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பொறுமையா இருங்க அப்டின்ற அந்த வார்த்தைய மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. சுகமாகும், சூப்பர், மருந்தில்லா மருத்துவம், ஆப்பரேஷனே தேவையில்ல. ஆஹா! இந்த மாரி விருப்பங்கள்லாம் இருக்கா? ஆனா பொறுமையா இருக்கணும் அப்டிங்கிற ஒரு விஷயம். ஆனா பொறுமை என்பது இப்ப எப்படி அவசரம் பெருமையினுடைய வெளிப்பாடோ, பொறுமை என்பது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. விருப்பங்களை நம்பிக்கையை கொண்டு தான் நாம் கேட்க வேண்டும். விருப்பங்களை நம்பிக்கையை கொண்டு தான் நாம் கேட்க வேண்டும். அவசரம் ஒரு உணர்ச்சி. அது விருப்பம் என்ற நன்மையை கெடுத்துவிடும். அதை ஆதிக்கம் செலுத்திவிடும்.
விருப்பத்தினுடைய சாரத்தை குறைத்து இந்த பெருமையினுடைய சாரத்தை அது அதிகமாக்கிவிடும். பெரும்பாலான நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு காலம் எடுத்துக் கொண்டிருப்பதற்கு அவசரம் காரணமாக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான இந்த புரிதலை இன்றைக்கு நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நாம் தியானம் தொடங்கலாம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய அகசூழலுக்குள் திரும்பிக் கொள்வோம். அகசூழலின் கண்ணியம் என்ன என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தினுடைய அடையாளங்கள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு நாம் ஒரு உயிரோட்டமான படைப்பு என்கிற ரீதியில் நம்முடைய அகசூழலுக்குள் நுழைந்து கொள்வோம். உடல் அதிட்டானாவில் நிலைப்படுத்த வேண்டும். மிக உறுதியான அதிட்டானாவை மேற்கொள்ளும். மூச்சின் மீது கவனம் இருக்கு. உணர்வுடன் கூடிய கவனமாக அது இருக்க வேண்டும். நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவன், அகிலங்களின் இறைவன் நம்மை துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய தேவைகளை அவன் அறிந்தான். உலக வாழ்க்கை எனும் இந்த சோதனை களத்தில் நாம் அவனுடைய பொருத்தத்திற்கு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் விருப்பத்தில் இருந்து கொண்டிருப்பதை அறிகின்றான். அதற்கான வழிமுறைகளை, ஞானங்களை இந்த மூச்சின் மூலமாகவே நம் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக வழங்கிக் கொண்டிருக்க. மூச்சு சாதாரணமானதல்ல. இறைவனுடைய செய்திகளை ஏந்தி கொண்டு நமக்குள்ளே நம்மை தேடி வந்து நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது. மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கு. மூச்சின் மீது கவனம் இருக்கு. ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கும். அதிட்டானாவை உறுதியாக உடலிலும் மனதிலும் புற சூழலிலும் எந்த ஒரு மாற்றம், நிகழ்வு, தூண்டல் ஏற்பட்டாலும் அது குறித்து எந்த ஆதரவும் எதிர்ப்பும் இல்லாமல் பார்வையாளரைப் போல வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு கவனத்தோடு உணர்வோடு தியானத்தில்
அதிட்டானாவின் மீது கவனம் இருக்கட்டும். ஒரு உறுதியை அதிட்டானாவில் பேணுவது தியானத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உதவக்கூடிய அதிட்டானாவில் நீங்கள் இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து தியானத்தில் தொடரும். தியானத்தை நிறைவு செய்து இப்போ நம்ம ஒரு 30 மினிட்ஸ் மெடிடேஷன் செஷனில் உட்காடுறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், முதல் 10 நிமிடங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக அந்த மெடிடேஷன் ஒர்க் ஆகாது. மென்டலி ஃபிசிக்கலி இருக்கக்கூடிய இம்பேலன்சஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி பேட்டர்ன் தான் இருக்கும். இந்த 10 மினிட்ஸ்க்கு மேலே 15 மினிட்ஸ்க்கு மேலே தான் ஆக்சுவலி மெடிடேஷன் வந்து எதுக்காக இருக்குதோ அதுக்காக ஒர்க் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய அந்த ஒருங்கிணைவை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்னா இந்த அதிட்டானா மேலே நம்ம ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வரணும். அதை நம்ம பாடி மேலே நம்ம கவனத்தை வச்சு நம்ம அதிட்டானால இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கவனத்திலிருந்து தான் மெடிடேஷனுடைய செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால் அதிட்டானாவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த இன்சைட் டைமர் வச்செல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டர்வல் பெல் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடிக்கும் இல்லையா, நீங்கள் செட் பண்ணிக்கோங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்டர்வல் பெல் அடிக்கிற மாதிரி. அந்த 10 நிமிஷம் பெல் அடித்தோடனே அதிட்டானாவை 2 மினிட்ஸ் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிங்கன்னா அடுத்து அழகாக அந்த மெடிடேஷன் செகண்ட் ஃபேஸ் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் முக்கியமானது. எந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சாலும், எந்த ஒரு எண்ணம் மனசில் ஏற்பட்டாலும், ஒரு விருப்பம் ஏற்பட்டாலும், அது கூட அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த வேலை செய்கிறதும் ஓகே, அதில் அவசரம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவசரம் இருந்தால் அந்த வேலை தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேகம் அப்படிங்கிறது வேற, அவசரம் அப்படிங்கிறது வேற. வேகம் அப்படிங்கிறது வந்து
உங்களுடைய திறனின் வெளிப்பாடு. அவசரம் அப்படிங்கிறது உங்களுடைய பலகீனத்தின் வெளிப்பாடு. அதனால நம்ம அவசரத்த ரொம்ப கவனமா நம்முடைய செயல்களிலிருந்து, நம்முடைய விருப்பங்களிலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமா நமக்கு ஒரு உடம்பு சரியில்லையா? அவசரம் வந்துடவே கூடாது. சீக்கிரம் சரியாகணும் அப்படின்ற ஒரு விஷயமே வரக்கூடாது. அப்ப எப்படி சரியாகும்? நீங்க பொறுமையா இருந்தா தான் சீக்கிரம் சரியாகும். நீங்க சீக்கிரம் சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா, சீக்கிரம் சரியாகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பம். நம்ம மனசு, நம்ம எனர்ஜி இந்த வெளி சூழலுடைய ஆற்றல்களோட கம்பைன் பண்ணக்கூடிய அந்த தன்மைய அவசரம் கெடுத்து விட்டுரும். எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜிக்கு தேவையான சரியான விஷயங்கள் மனதில் எழுந்தால், அந்த எனர்ஜி செம்மையா கனெக்ட் ஆகும், சர்க்குலேட் ஆகும். தப்பான ஒரு விஷயம் மைண்ட்ல எழுந்து விட்டது என்றால், எனர்ஜி கட் ஆயிடும், ஸ்லோ டவுன் ஆயிடும், டிஃபிஷியன்ட் ஆயிடும். அதில ஒரு டெப்ளீஷன் வந்துரும். சரி. மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். தேங்க் யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நாளை மாலை ரீடிங் செஷன் இருக்குது. காலையில. அந்த புக்குடைய சில இன்ட்ரோடக்ஷன் ஆடியோ மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ரீடிங் செஷனுக்கு முன்னாடி அத சும்மா ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த புக்கு எத பத்தி, அந்த புக் எப்படியான ஒரு புக்கு, அது எப்படிலாம் நம்ம படிக்கலாம், எப்படிலாம் உள்வாங்கிக்கலான்றத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆடியோ. அத கேட்டுட்டு நாளைக்கு கிளாஸ்ல. தேங்க் யூ வெரி மச்.